Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நாம Engineer Maligade எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா ஹோட்டல் சம்பந்தமான வீடியோ. புதுசா பார்க்க फ्रेंड्स நம்ம சேனலை Subscribe பண்ணிட்டு பாருங்க. Friends and family ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல Maligade plus business சம்பந்தமா நிறைய வீடியோஸ் இருக்கும். Friends நம்ம வந்து செகண்ட் லாக்டவுன்ல வந்து நம்ம கடையை வந்து அடைச்சிட்டு ஈவினிங் வந்து நம்ம வந்து ஹோட்டல் வச்சிருந்தோம். சரிங்களா? அதாவது ஷட்டர் ஓபன் பண்ணாம கடைக்கு முன்னாடியே வச்சு புரோட்டா சப்பாத்தி இதெல்லாம் சேல்ஸ் பண்ணோம். இப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிச்சு. அதாவது இந்த பிரியாணி அண்டா வாங்கும்போதுல வந்து எல்லாத்துக்கும் சில கன்ஃபியூஷன் வரும். சரிங்களா? அதுக்கான வீடியோ தான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். சரிங்களா? நம்ம வந்து செகண்ட் லாக்டவுனில் ரூல்ஸ் என்னென்னா காலையில் 6 to 12 மணி வரை கடை வச்சுக்கிடலாம். 12 மணிலேருந்து ஃபுல்லாக ஷட் டவுன் தான். சரிங்களா? அது 6 to 12 வரை ஒன்லி மளிகை கடை மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம 6 to 12 மளிகை கடை சேல்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஈவினிங் 6 o'clockலேருந்து பார்சல் மட்டும் கொடுத்துருந்தோம். சரிங்களா? அது வந்து நமக்கு நல்லா சேல்ஸ் ஆச்சு. இப்போ பிரியாணி போட்டிருந்தோம், சப்பாத்தி போட்டிருந்தோம், புரோட்டா போட்டிருந்தோம். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் என்னென்னா ஹோட்டலுக்கு தேவையான மற்ற எல்லா பொருளும் நீங்கள் ஈஸியாக வாங்கிடுவீங்க. சரிங்களா? இந்த பிரியாணி டபராவை தவிர மற்ற எல்லாமே ஈஸியாக வாங்கிடலாம். இந்த பிரியாணி டபராக்குன்னு ஒரு சில கால்குலேஷன் இருக்குது. அது வந்து என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக ஒரு 5-6 பிரியாணி டபரா வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஹோட்டல் வைக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம ஹோட்டல் ரெசிபிஸ் எல்லாம் பின்னாடி சில வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து 1 kg. சரிங்களா? 1 kg அதாவது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு தேவையான பிரியாணி பண்ணுற மாதிரி 1 kg. சரிங்களா? இந்த 1 kg பிரியாணி 1 kg மட்டனோ சிக்கனோ சரிங்களா இல்லை வெஜிடபிள்ஸோ. இந்த அண்டாவோட சைஸ் என்ன இருக்கணும்னா அதாவது உள்ளளவு வந்து 12 இன்ச்சு இருக்கணும். சரிங்களா? டெப்த்து வந்து 6 இன்ச்சு இருக்கணும். சரிங்களா? இந்த அண்டா அளந்து காமிக்கிறேன். சரிங்களா? இந்த உள்ளளவு வந்து 12 இன்ச்சு இந்த இருக்குங்களா. இந்த டெப்த்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு 6 தெரியுதுங்களா. இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் இதில் வந்து 1 kg சமைக்கலாம். சரிங்களா? நீங்கள் சொல்லுவீங்க கூடையும் சமைக்கலாம்னா இப்போ சிலர் வந்து ஒரு 1 kg ரைஸு 1 kg மட்டன் போடாமல் 1.5 kg மட்டன் போடுவாங்க, 1.5 kg சிக்கன் போடுவாங்க. சரிங்களா? அதுவும் இதில் சமைக்கலாம். சரிங்களா? அதாவது ஒரு பிரியாணியோட கான்செப்ட் என்னென்னா நீங்கள் சமைக்கிற பிரியாணி வந்து ஃபுல்லாக இதுவரை வந்துச்சுன்னா அந்த பிரியாணி வந்து டேஸ்ட் வராது. 3/4 அளவு வரணும். சரிங்களா? அதுக்கும் கீழே ஒரு 1/2 அளவுக்கு மேலே 3/4 அளவு வந்தால் தான் அந்த ரைஸ் வந்து நீட்டமாக நல்லா லாங் கிரெயினாக வரும். சரிங்களா? அதனால் இது வந்து 1 kg கரெக்டு. 1.25 கிலோ வரை போடலாம். 1 kg ரைஸு 1.5 kg மட்டன் 1.5 kg சிக்கன் அந்த மாதிரி இந்த அண்டாவில் போடலாம். சரிங்களா? அளவு பார்த்துக்காங்க. 12 இன்ச்சு உள்ள அகலம் இருக்கும். உள்ள அகலம் தான், நான் வெளியளவு சொல்லவே இல்லை, ஏன்னா ஊருக்கு ஊர் மாறும். சரிங்களா? இந்த உள்ளளவு மட்டும்தான். தண்ணி ஊற்றி பார்த்தா இது வந்து ஒரு 11 லிட்டர் தண்ணி பிடிக்கும். சரிங்களா? நீங்கள் எங்கேயாவது வெளியே இருக்கீங்க உங்களுக்கு ஒரு டவுட்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ அடுத்த அண்டா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து 2 kg. சரிங்களா? 2 kg பிரியாணி ரைஸ் போட்டு மட்டனோ சிக்கனோ வெஜிடபிள்ஸோ பண்ணக்கூடிய 2 kg அண்டா. சரிங்களா? இதோட உள்ள வந்து 13 இன்ச்சு. சரிங்களா? இது வந்து 13 இன்ச்சு. எல்லா அண்டாவும் வளர்க்க வேண்டாம், அப்படி தான் டைம் ஆகும். சரிங்களா? 13 இன்ச்சு உள்ள அகலம் வந்து 13 இன்ச்சு. டெப்த்து வந்து 7 இன்ச்சு இருக்கணும். தண்ணி வந்து 15 லிட்டர் பிடிக்கும். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் தாராளமாக 2 கிலோ அரிசி 2 கிலோ மட்டனோ சிக்கனோ போடலாம். கூட ஒரு 1/2 கிலோ மட்டன் சிக்கன் கூட்டி போடலாம். அப்படி கூட்டி போட்டால் டேஸ்ட்டு கூடும். சரிங்களா? நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து 5 கிலோ அண்டா ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ இந்த 5 கிலோ அண்டாவில் தான் விஷயமே இருக்குது. நாங்கள் வந்து 1 கிலோ 2 கிலோ வச்சுருக்கோம். அடுத்தால 5 கிலோ அண்டா வாங்க முச்சில் தான் கடைக்காரர் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்கள் 10 கிலோ அண்டா. சரிங்களா? அந்த 10 கிலோ அண்டாவை வாங்கிடுங்க. என்றைக்கு 10 கிலோ பண்ணுறீங்க அன்றைக்கி 10 கிலோ பண்ணுங்கள். 5 கிலோ பண்ணுற அன்றைக்கி 5 கிலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒரே யூஸ்ன்ட்டார். சரிங்களா? நாங்களும் அதை சரியாக அந்த பிரியாணியில் உள்ள நுணுக்கம் அதெல்லாம் நமக்கு அப்போ சரியாக தெரியலை. சரிங்களா? அதனால் அதை தப்பு கணக்கு பண்ணி அதை வாங்கிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ நம்ம வந்து அந்த பெரிய அண்டாவில் பிரியாணி பண்ணி 5 கிலோ பண்ணோன்னு வச்சுக்காங்களேன். அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அரை தான் போகுது. சரிங்களா? அந்த அண்டாவுக்கு அரை அண்டா தான் வருது. அந்த டபராக்கு அரை டபரா தான் பிரியாணி வருதுங்க முச்சில். அந்த ரைஸ் வந்து லாங் கிரெயினாக மாறமாட்டுக்கு. சரிங்களா? நீட்டமாக வரும். அப்படி வரமாட்டுக்கு. அது ரொம்ப நாளாக நாங்கள் அதை கண்டுபிடிச்சோம். 2 kgயில் கரெக்டாக வருது, நல்லா நீட்டமாக வருது. 1 kgயில் கரெக்டாக நீட்டமாக வருது. இப்போ 7 கிலோ அந்த மாதிரி போட்டால் 10 kgயில் நீட்டமாக வந்துடுது. அந்த 10 kg டண்டாவில் 5 கிலோ பிரியாணி போட்டால் நீட்டமாக வர மாட்டுக்கு டேஸ்ட் குறையுது. மாதிரி நல்லா யோசித்து பார்க்க முச்சில் தான் அண்டா வந்து இப்படி போடக்கூடாது அப்படின்னு கரெக்டாக புரிஞ்சிச்சு. அதனால் இப்போ புது அண்டா வாங்கியாச்சு. சரிங்களா? இந்த அண்டாவோட சைஸ் வந்து உள்ளளவு வந்து 19 இன்ச்சு. சரிங்களா? 19 இன்ச்சு. டெப்த்து வந்து 10 இன்ச்சு. அந்த 21ங்கிறது கடைக்காரங்க எழுதி வச்சது அவங்க கணக்குக்கு. அது வந்து அவுட்டர் டு அவுட்டர், அது நமக்கு அளவே கிடையாது.
நான் ஊருக்கு ஊர் மேனுஃபேக்சரர் மாறுவாங்க. சில ஊரில் 2 இன்ச்சு கூட வெளியே கொடுத்துருக்கலாம், சில ஊரில் குறைச்சி கூட கொடுத்துருக்கலாம். அதனால் அதை நான் உங்களுக்கு கணக்கு சொல்லலை. உள்ளளவு வந்து 19 இன்ச்சு, ஆழம் டெப்த் வந்து 10 இன்ச்சு சரிங்களா. தண்ணி ஊற்றி பார்த்தா இது வந்து 45 லிட்டரு, 45லேருந்து 46 லிட்டர் தண்ணி பிடிக்கும் சரிங்களா. இதுதான் கரெக்டான. இதில் வந்து 5 கிலோ மட்டனோ 5 கிலோ சிக்கனோ 5 கிலோ ரைஸ் போட்டு பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1 கிலோ நான்வெஜ் சேர்க்கலாம் சரிங்களா. 1 கிலோ இப்போ 6 கிலோ மட்டன் போடலாம், 6 கிலோ சிக்கன் போடலாம். அல்லது ரைஸே கூட ஒரு 5 கிலோ போட்டு 5 கிலோ சிக்கன் 5 கிலோ மட்டன் அந்த மாதிரி போடலாம் சரிங்களா. இது வந்து 5 கிலோ, இதுதான் மெயினாக எல்லா வீட்டுக்கும் இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து 10 கிலோ சரிங்களா. 10 கிலோ மட்டனோ சிக்கனோ வெஜ்ஜோ 10 கிலோ ரைஸ் போட்டு போடக்கூடியக்கான அண்டாவோட சைஸ் வந்து உள்ளளவு வந்து 23 இல்லை 24 இன்ச்சு இருக்கலாம். டெப்த்து வந்து 13 இன்ச்சு இருக்கலாம் சரிங்களா. சில ஊரில் வந்து டெப்த்து வந்து மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். சில ஊரில் ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு கூடும், 1 இன்ச்சு 2 இன்ச்சு கூடுனா பிரச்சனை இல்லை சரிங்களா. இதோட அளவு வந்து 95 லிட்டர் தண்ணி பிடிக்கும் சரிங்களா. நீங்கள் தண்ணி ஊற்றி பார்க்கணுன்னா இப்போ எங்கேயாவது இருக்கீங்க, ஏதாவது ஒரு அன்சைஸாக ஒரு அண்டா இருக்குன்னா எப்படி செக் பண்ணணும்னா ஒன்றுமே கிடையாது. வீட்டில் யூஸ் பண்ணுற கேன், தண்ணி கேன் வந்து ஒரு கேன் வந்து 20 லிட்டர். இப்போ நீங்கள் அந்த 5 கிலோவில் ஊற்றி பார்க்கணும்னு வச்சுக்காங்களேன், 5 கிலோவுக்கு 2 இது ஊற்றுனா 40 லிட்டர், கூட கொஞ்சம் ஊற்றி பார்த்தா 5 லிட்டர் சரிங்களா. இதுக்கு வந்து 4.5 தண்ணி கேன் பிடிக்கும் சரிங்களா. 95 லிட்டர், கடைசியாக ஒரு 5 லிட்டர் மட்டும் மைனஸ் பண்ணிக்காங்க சரிங்களா. இதில் வந்து 10 கிலோ ரைஸு 10 கிலோ மட்டன் சிக்கன் இது போடலாம் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இப்போ நான் 1 kg இருக்கேன், 2 kg சொல்லியிருக்கேன், 3 kg சொல்லலை. 3 kg உங்களுக்கு ஒன்று பண்ணணும், ஒரு அன்சைஸான அண்டா இருக்குன்னா இந்த லென்த்தை எடுங்க, இந்த டெப்த்தை எடுங்க, கூகுளில் போய்ட்டு அந்த வால்யூம் ஃபார்முலா போட்டு அதுவே ஆன்சரை கொடுத்துரும். இல்லைனா நீங்கள் மேனுவலாக கூட டைப் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த தண்ணி லிட்டர் அளவு வந்து அண்டா கண்டா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ரிலேட்டட் நம்ம சேனலில் வந்து மளிகை கடை வச்சுருக்கோம், அதுக்கான எல்லா வீடியோஸும் இருக்கும். அது ப்ளஸ் இல்லாமல் பிஸ்னஸ் சம்மந்தமாகவும் நிறைய வீடியோஸ் இருக்கும். எல்லா வீடியோஸையும் பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியரிங் மளிகை கடை. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.